ஹாய் நண்பா, நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா, வண்டி வேலை வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. பின்னாடி சல்லடையெல்லாம் கழட்டி இந்த டஸ்ட்டு எல்லாமே எடுத்துட்டோம். மக்காசோளம் கட்டர் பாருக்கு போய் அடியில் பூரா வெல்டு வச்சுட்டு வந்துட்டோம். நெல் கிரசரை கழட்டி போட்டு மக்காசோள கிரசரை மாற்றிட்டோம். அது வந்து ஃபிங்கர் மட்டும் முன்னாடி செட் பண்ணால் வேலையே முடிஞ்சது நண்பா. சல்லடையில் பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு குப்பை இருந்தது, அது எல்லாமே நறுஸ் பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, நல்லா இதுக்குள்ளே இருந்த குப்பை பார்த்திங்கன்னா எல்லாம் வண்டி போட்ட உடையில் வந்துருச்சு. ஏதாவது அலைன்மெண்ட்டு மாறியிருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு சொல்லி போட்டுவிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இங்கே பாருங்கள், அதே மாதிரி க்ரெஷரு வந்து எப்படி சொல்கிறது, டைட் பண்ணியாலும் சரி எது பண்ணியாலும் சரி, இந்த இடத்துல முன்னே இதை ஃபுல்லாக டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த லாக் வந்து அடிங்க. ஏன்னா அப்படி அடிச்சிங்கன்னா தான் ஃபுல்லாக டைட் ஆகும். அதனால தான் சொல்கிறேன். இந்த இடத்துல எக்ஸஸாக பார்த்திங்கன்னா இந்த இது வரலையே அடைச்சிருந்தது. அந்த தகுடு வந்து இந்த கிளிப்பை எடுத்துகிட்டு தகுடு மட்டும் எடுத்துகிட்டு கிளிப்பை மறுபடியும் அதே இடத்துலையே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வருதா, இங்கே வரையிலன்னு பார்த்தீங்கன்னா கொட்டுது, டப்புன்னு முன்னாடி வந்துடுது. இதுனா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த கேப்புக்குள்ளேயே விழுவும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே வச்சுருக்குது நண்பா. அடுத்தது எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. வண்டியில் நீட்டாக வண்டியே பார்த்தீங்கன்னா கழுவி ஜம்முன்னு இருக்கும். ஒரு இடத்துல கூட ஆயில் க்ரீஸு இதெல்லாம் எதுவுமே இல்லை. செயினில் பாருங்கள், அப்படி தெளிவாக கழுவிட்டு வந்துருக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டுற கடையில் ஸ்ப்ரே இருக்கும் பாருங்கள், அந்த ஸ்ப்ரேவில் மட்டும் இந்த மாதிரி டப்பாவில் ஆயில் ஊற்றி வச்சு பிசுக்குன்னு அழுத்திக்க வேண்டியதான் நண்பா. ஏன்னா ரொம்ப சதம் ஊற்றினோம்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா கசன்னு நாற்றெடுத்து போயிருந்தது. பழைய வண்டி மாதிரியே இருந்துச்சு. எடுத்து ஒரு 8 மாதத்துலேயே வண்டி இப்படி யாராவது வச்சுருப்பாங்களா? இதெல்லாம் பாருங்கள் நீட்டாக நறுசா. ஐயோ விழுந்துருவோமோ. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள், துளி கூட இல்லை. எல்லாம் இருந்ததா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திப்பியாக ஏறி இருக்குங்களா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி அறக்கிறதுக்கு காரணம். மண் மாதிரி நாளாக அறக்க ஆரம்பிச்சிடும். பார்த்தீங்களா இல்லையா? இந்த இடத்துலலாம் எப்படி தெரியுமா வண்டி இருந்தது? ஒரே ஒரு நிமிஷம், அந்த ஜாயிண்டில் பாருங்கள், உள்ளே இது இருக்கும் பாருங்கள், சேரு ஃபுல்லாகவே டீசல் ஊற்றி ஆயில் ஊற்றி இந்த இடத்துல வெறும் புழுதியாக அடித்து மண்ணாக கிடந்ததுன்னா எப்படி இருக்கக்கூடிய கருன்னு அந்த மாதிரி கிடந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டீசல் போட்டு கழுவி நீட்டாக வண்டி கொண்டு வந்தாச்சு. ஒரு குப்பை கூட இல்லை உள்ள. வண்டி பார்க்கவே பார்த்திங்கன்னா எனக்கே ஆசையாக இருக்குது. டீசல் ஊற்றியெல்லாம் இனிமேட்டு வழி ஊற்றக்கூடாது நண்பா. வலிஞ்சு ஊற்றிடுறோம், முனங்கு அடிக்குது, மறுபடியும் எல்லாம் குப்பையாயிருது. பாருங்க, ராஜா பகவத் மாதிரி இருக்கா வண்டி. அதே மாதிரி இனிமேட்டு யாருக்காவது மக்காசோளம் அடிக்கணும்னா அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு நம்ம கூட கால் பண்ணுங்கள், கண்டிப்பாக அடிச்சிக்கலாம். அதே மாதிரின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தனியாக வீடியோ போடுறேன் நண்பா. இன்னொரு வீடியோலாம் கட்டர் கடியில் என்ன பார்த்தீங்கன்னா வெல்டு வச்சோம்னா ஒரே ஒரு நிமிஷம் பார்க்கலாம். எல்லாம் சேரு இன்றைக்கெல்லாம் கழுவணும் சல்லடையெல்லாம். இங்கே பாருங்கள், இந்த கம்பி தான் வெல்டு வச்சுருக்குறோம். இதுவும் அடுத்தது இந்த எக்ஸஸ், இது வந்து கம்பெனிலே வந்தது. இது மாதிரி நெட்டு வந்திருக்கும். அதில் நம்ம பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து சப்போர்ட்டு கொடுத்துருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா கழட்டிக்கிற மாதிரி தான், அதான் போல்ட்டு டைப்பு தான். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நாளாக மக்காசோள ஊசி வந்து நம்மளுக்கு வெயிட் அதிகம். அதனால் நாளாக அந்த வெயிட் வந்து முன்னாடி தொங்க ஆரம்பிச்சிடும் கட்டர் நடுவில். அதனால் பார்த்திங்கன்னா இந்த தாங்கல் கொடுத்து எந்த டீமே பெண்ட் ஆகாத இருக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம் நண்பா. பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு நீட்டாக வேலை முடிஞ்சுது. ஒரு நாளைக்கு பெயிண்ட் அடிக்கணும். மக்காசோளம் ஒரு 2 ஏக்கரா இருக்குது. அது அர்ஜென்ட்டு ஃபீல்டு. அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறம் நல்லா கழுவி பச்சை கலர் பெயிண்ட் அடிச்சு விடணும் நண்பா. அப்போ தான் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டு அடித்தோம்னா தான் துருப்பு வந்து கம்மியாக திங்க ஆரம்பிக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நல்லா கழுவி போட்டு வச்சுருக்குது நெல் கிரசரை பூரா நண்பா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா போட்ட கீழே அதிகமாக விழுவாமல் இருக்கிறதுக்கு இந்த இடத்துல பாருங்கள், பெல்ட்டு டைட் பண்ணுறதுக்கு ஒரு இது வச்சுருக்கிறேன். இப்படி வச்சு அழுத்தி டைட் பண்ணிட்டோம்னா மேலே தட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க, பெல்ட் வந்து டைட் ஆகிக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரீலர் முன்னாடி தள்ளி வச்சுக்கலாம் எவ்வளோ வேணுமா கூட. அப்போ வந்து இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணணும்னு தேவையில்ல. பெல்ட் அங்கே அட்ஜஸ்ட் பண்ணோம்னா பெல்ட் லூஸ் ஆயிரும் முன்னாடி தள்ளோம்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை கழட்டி விட்டுட்டு இந்த இடத்துல அழுத்திக்கலாம். அதை ஒரு மட்டமாக மட்டும் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா ஊசிக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரீலர் தட்டுலுக்கு ஆரம்பிச்சிருது. அப்போ பார்த்திங்கன்னா என்னன்னு சொல்கிறது, இன்னும் கொஞ்சம் ரீலர் வந்து முன்னாடி வரும். முன்னாடி வரையலன்னு பார்த்திங்கன்னா ஊசிக்கு முன்னாடியே ரீலர் தான் தட்டை இழுத்து ஊசிக்குள்ளேயே தள்ளுது. அப்போ போட்ட கீழே விழுந்துருது. ஊசி முன்னே போட்ட ஊசிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் ரீலர் மடித்து உள்ள இழுத்ததுன்னா அருமையாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் மக்காசோள க்ரஷர் ஃபிங்கர்னு சொல்கிறது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா வெயிட் அதிகம்னு வச்சுங்களேன். அதனால தான் அந்த மாதிரி போய் அடியில் வெல்டிங் பண்ணி கொண்டு வந்தோன்னு வச்சுங்களேன். ஓகே நண்பா, வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க நண்பா. ஓகே பாய். அடுத்த வீடியோவில் வந்து யூஸ்ஃபுல்லாக பார்க்கலாம்.